ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஒரு சிறு கதை. அக்பரும் பீர்பாலும் ஒரு அரசபையில் ஒரு டிஸ்கஷனில் இருக்கிறப்ப அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. அப்போ அக்பருக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துடுது. பீர்பாலை பார்த்து, பீர்பால், இங்கே நான் கடவுளா இல்லை நான் பெருசா கடவுள் பெருசா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைக்கிறாரு. உடனே பீர்பால் யோசனை பண்ணிவிட்டு, மன்னா, நீங்கள் எதுக்கு இந்த கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப அக்பர் சொல்கிறாரு, இல்லை, இது எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் இருக்குது, அதனால் நீ இதுக்கு எனக்கு விளக்கம் கொடு, என்னன்னு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அக்பர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பீர்பால் கடவுள் தான் பெருசுன்னு சொல்லுவார் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு நினைக்கிறாரு. ஆனால் பீர்பால் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா, நீங்கள் தான் மன்னா பெரியவங்க, கடவுள் உங்களுக்கு அடுத்தபடி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஆச்சரியமாக இருக்குது அக்பருக்கு, ஏன் இந்த மாதிரி பதில் சொல்கிறாரு அப்படின்னு. அப்போனா நீ இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பீர்பால் சரி மன்னா, நான் விளக்கம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எதுவும் நினச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறாரு. அப்போ, இல்லை மன்னா, உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலை, ஏதாவது உங்களுக்கு யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னு தோணுச்சுன்னா உடனே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி சிறையில் போடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்கள நாடு கடத்துவீங்க. இல்லை, அதையும் தாண்டி தூக்கில் கூட போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ நீங்கள் கடவுளை விட நீங்கள் தானே பெரியவங்க. ஆனால் இதே கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுசும் நிறைஞ்சிருக்காரு. அவருக்கு யாரையும் பிடிக்கலைன்னா அவரை எதுவும் பண்ண முடியாது, அவரை நாடு கடத்த முடியாது, அவரை தூக்கில் போட முடியாது. ஏன்னு கேட்டால், அவர் தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைஞ்சிருக்காருல்ல. அப்போ நம்ம நாடு கடத்தினாலும் எங்கே போனாலும் தூக்குலேயே போட்டாலும் அவருக்கு கீழே தான் போய் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவரை விட நீங்கள் தான் மன்னா பெரியவங்க, நீங்கள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. உடனே அக்பருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஒரு தவறான கேள்வியை கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாரு. மக்களே, இதிலேருந்து என்னன்னு தெரியுதுன்னா, நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம தான் பெருசு அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு மேலே பெரியவங்க இருக்காங்க, அதுக்கு மேலே கடவுளானவர் இருக்காருன்றதை நம்ம மறந்துடுறோம். அதனால் பாருங்கள் மக்களே, நம்ம எது செஞ்சாலும் கடவுளுக்கு கீழே தான் வருவோம். நம்ம செய்கிற அனைத்தையுமே கடவுள் கவனிச்சிட்டு தான் இருப்பார். நன்றி மக்களே. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.